நேற்று அவ்வளோ பெரிய மாநாட்டை கூட்டி இந்த இளைஞர் பட்டாளம் எழுச்சியாக லட்சக்கணக்கில் குவிந்ததை நாம் பார்த்தோம். யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. நான் பல பேர் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறான். ஏன் பாராட்டுங்களேன், ஒரு கட்சி மேலே வரட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அன்பு நண்பர் சீனியர் கேட்கிறார், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, விஜய் கிடையாது என்றார். அதிமுக பிஜேபி பின்னாடி போயிடுச்சு சார், விஜய் போகலையே. கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாரு அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் மோதிக்கிட்டோம், ஆட்சியில் இருக்காங்க, அவர் பேசிட்டோம். பேசும்போது அங்கிள்ட்டாரு, அது வரவேற்கக்கூடிய வார்த்தை அல்ல, தவறான வார்த்தை. ஒரு மாண்புமிகு முதல்வரை அவர் சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டார். அதர் தென் தட் அந்த வார்த்தையை விட்டு மீதியை பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, அவரோட கூட்டம், அவர் எழுச்சி, கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது. ஒரு எழுச்சியா மக்கள் ஒரு மாறுதல் வேணும்னு வர மாதிரி தோணுது எனக்கு. ஆகவே குறைத்து மதிப்பிட முடியாது. அதை பார்த்து அதனால தாங்க நான் அவரை பாராட்டி பேசுகிறேன். முக்கியமான காரணம், இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி சத்துணவு தந்த சரித்திர நாயகனை, அந்த சத்துணவு திட்டத்தை உண்டாக்கி கொடுத்த அந்த சரித்திர நாயகனை கட்டோட்டு வைக்கிறாரு. அந்த கட்டோட்டம் இடம்பெறுகிறது. பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி தன் தமிழால், தமிழ் பேச்சால், தமிழ் ஆற்றலால் காங்கிரஸை புடுங்கி எறிந்த அந்த பேரறிஞர் அண்ணா அந்த கட்டோட் பார்க்கிறோம். தந்தை பெரியாரை பார்க்கிறோம். திராவிட இயக்க தலைவர்களை அங்கே பார்க்க முடிகிறது.